ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டேட் ஸ்ட்ரிங். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 796ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, எஸ் அண்ட் கோல் அப்படின்ட்டு. ஸோ எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கை நிறைய ஷிஃப்ட் ரொட்டேட் பண்ணா கோலுங்கிற ஸ்ட்ரிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவங்க எப்படி ஷிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் இருக்கிற கேரக்டர் வந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க இருக்கிற கேரக்டர் வந்து இங்க மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்ட்டு. ஸோ இதை வந்து இப்போ ஏங்கிற கேரக்டரை லாஸ்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா பிசிடிஇ ஏன்னு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே வரைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். வாங்க எக்ஸாம்பிள் ஒன் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்ல ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே சிடிஇ ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற கேரக்டர் லாஸ்ட்டுக்கு வரும். தென் வந்து பிங்கிற கேரக்டர் லாஸ்ட்டுக்கு வரும். ரெண்டு ரொட்டேஷன்ல. ஸோ இது ரெண்டு ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ட்ரூ தான். ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் டூல பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஇ அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரொட்டேஷனே நடக்கல, பட் இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மொத்தம் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹச் வந்து பின்னாடி போகுமா, அப்போ வந்து இஎல்எல்ஓஹெச்னு வரும். தென் வந்து இ பின்னாடி போகும், லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் ஷிஃப்ட்ல தேர்ட் ஷிஃப்ட்ல எல் மூவ் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபோர்த்து ஷிஃப்ட்ல வந்து இன்னொரு எல் மூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ ஓஹெச்இஎல்எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபிஃப்த் ஷிஃப்ட்ல அகைன் ஓ வந்து பின்னாடி போயிடும். அப்படிங்கிறப்ப ஹச்இஎல்எல். ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஹலோன்னு கிடைக்குதா. ஸோ இதில் கேரக்டர் வந்து 5 இருக்கு. அதேமாதிரி 5 ரொட்டேஷனுக்கு அப்புறம் அதே இது சேம் கிடைக்குதா. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் வந்து லெஃப்ட் கேரக்டர் எடுத்து ரைட்டில் வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் வந்து நீங்கள் ஒரு ஃபார் லுக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்டில் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். இன்னொரு அப்ரோச் இருக்கு, கன்காட்டினேஷன் அப்ரோச். ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை 2 தடவை ஆட் பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணாலே போதும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஹலோ இருக்கா, ஹலோங்கிறதுக்கு இதுதான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் எஸ். தென் வந்து இப்போ கோல் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தேர்டு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம இந்த ஹலோ வந்து 2 தடவை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த 2 தடவை இந்த ஹலோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த தேர்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்களேன், எல்ஓஹெச்இஎல். ஸோ இந்த இடத்துல அந்த இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு பாருங்களேன். ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை 2 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த கோலுங்கிறது இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு மெத்தட் இருக்கு, கண்டெய்ன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இனிஷியலாக நம்ம வந்து செக் பண்ணுறது வந்து ரெண்டோட லென்த்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரெண்டு லென்த்துமே டிஃபரன்ஸாக இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு லென்த்தும் அந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற லென்த்தும் கோலில் இருக்கிற ஸ்ட்ரிங் லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது ரொட்டேட் பண்ணும்போது சேமாக வரும். லென்த்தே நாட் ஈக்குவல்டாக இருந்தால் நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அவங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நான் வந்து சொன்ன மாதிரி எஸ் டாட் லென்த்தும் கோல் டாட் லென்த்தான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு இங்கேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துடலாம். தென் வந்து நான் சொல்லி இந்த மாதிரி கன்காட்டினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, எஸ் பிளஸ் எஸ்ன்னு போட்டாச்சு. அடுத்து டாட் கன்டைன்ஸ் அந்த கோல். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு, 0 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஆஃப் என் தான். ஸோ கண்டெய்ன்ஸுங்கிறது வந்து எல்லா கேரக்டரையும் செக் பண்ணி தான் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப என் டைம்ஸ் நமக்கு வந்து செக் பண்ணும் உள்ள. ஸோ இதுக்கு வந்து ஓ ஆஃப் என்னு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு வந்து ஓ ஆஃப் என் தான் வரும். இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோமா, எஸ் பிளஸ் எஸ். ஸோ அதுக்கு வந்து ஓ ஆஃப் 2 என்னன்னு கிடைக்கும். தென் வந்து கான்ஸ்டன்ட்டை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கும். ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன், ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.